क्लैब्यं मास्मगमः पार्दा नैतत्युपपद्यते क्षुद्रं हृदय दौर्बल्யம் त्यक्तோத்திஷ்டா பரந்தபா. ஓ அர்ஜுனா, எப்பவுமே கோழைத்தனம் உனக்கு தேவையில்லை, அது வேண்டாம், அதை விட்டுவிடு அப்படின்னு சொல்றாங்க. இது உனக்கு தகாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க, துச்சமான விஷயம். ஹிருதய தௌர்பல்யம் அப்படின்னா இதயத்துல இருக்கிற ஒரு கோழைத்தனம், அதைரியம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க யுத்தத்துக்கு தயாரா இருங்க அப்படின்றது ஒரு ஷார்ட் மீனிங். இன்னும் நமக்கு பத்ரிஜி ரொம்ப அழகா விரிவா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஹிருதய தௌர்பல்யம், கோழைத்தனம் அப்படின்றது என்னன்னா, எப்பவுமே நம்ம புத்தி அப்படின்ற விஷயத்துல இருந்து விலகி நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கோம், மனம் அப்படின்ற விஷயத்திலேயே இருக்கோம். அப்படின்னா மேலோட்டமா நம்ம யோசிக்கிறோம், ஆழமான அந்த இன்டலெக்சுவல் ஞானத்தோட நம்ம யோசிக்கல. எப்போ மேலோட்டமா யோசிக்கும் போது விசக்ஷணா ஞானம் அப்படின்னு சொல்லுவோம், சரியான ஞானம் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்காது. ஸோ மனம் அப்படின்றத வச்சு நம்ம யோசிக்கும் போது சரியான ஞானம் அதுக்கு இருக்காது. ஏன்னா அந்த சுச்சுவேஷன், அங்கே என்ன பார்க்குறோமோ எப்படி இருக்குமோ அதை வச்சு தான் மனம் அந்தந்த நேரத்தில் டிசைட் பண்ணுது. எப்போ நம்ம இன்டலெக்சுவல் அந்த புத்தியை வச்சு யோசிக்கிறோமோ அதோட மூலப்பொருள், மூல விஷயங்கள் ஞானம் அப்படின்றது நமக்கு புரிஞ்சு சரியான தேர்வு, சரியான விஷயம் நம்ம செய்கிறோம். ஸோ அந்த புத்தியோட நீ யோசி. எப்போ மனசோட நீ யோசிக்கிறியோ உனக்கு அந்த ஹிருதய தௌர்பல்யம், மனசுல கோழைத்தனம் அப்படின்றது நமக்கு வருது. புத்தியோட யோசிக்கும் போது அந்த விஷயம் இருக்காது அப்படின்னு இங்க சொல்றாங்க. அர்ஜுனர் எத்தனையோ வீரர்களை தோற்கடிச்சு எவ்வளோ பெரிய மாவீரன். நீ இவ்வளோ மாவீரனா இருந்தும் சொந்த பந்தத்தை பார்த்து அந்த கோழைத்தனம் அப்படின்றது நீ எடுத்துட்டு வரல. ஸோ அப்போ நீ புத்தியோட யோசி, புத்தியோட யோசிக்கும் போது உனக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்றாங்க. இது தர்ம யுத்தம். நம்ம ஏன் இங்க யுத்தம் அப்படின்னு பண்றோம்னா, அங்க அந்த பட்சத்துல இருக்கிற எல்லாருமே பார்த்தோம்னா அதர்மத்துல இருக்காங்க. அதர்மத்தை மிதிமிஞ்சி அவங்க செய்யறாங்க. அந்த அதர்மத்தை தடுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த தர்ம யுத்தம் செய்யறோம். ஸோ இதுல எந்த ஒரு நமக்கு எல்லாரும் உற்றார் உறவினர் ஆனாலும் நம்ம இந்த யுத்தம் செய்யணும் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் அழகா எடுத்து சொல்றாரு. தர்ம யுத்தம் தான் எப்போதும் ஜெயிக்கும். இந்த தர்ம யுத்தத்துல நமக்கு ஃபர்ஸ்ட்ல கஷ்டங்கள் வரலாம், ஆனா கடைசியில நமக்கு தான் ஜெயம் அப்படின்றது வருது, நமக்கு தான் விக்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே வாழ்க்கையில நமக்கு எந்த தோல்விகள், எந்த கஷ்டங்கள் எது வந்தாலும் நம்ம தர்ம மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல நம்ம கீழே விழுந்து ஏஞ்சாலும் எப்படியாவது கொஞ்சம் அந்த துன்பங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் நம்ம கடைசியில தர்ம மார்க்கத்தை கடைப்பிடிக்கும் போது கட்டாயமா நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு. வாழ்க்கையிலையும் நம்ம தர்மத்தோட இருக்கணும், தர்மத்தின் மார்க்கத்துல இருக்கணும், தர்மத்தை கடைப்பிடிக்கணும், அதோட சைட்ல தான் நம்ம நடக்கணும். எப்போ நம்ம தர்மத்தோட சைட்ல இருக்கோமோ நமக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும், நம்ம கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆனாலும் கடைசியில நாம தான் ஜெயிப்போம் அப்படின்னு அழகா சொல்றாரு. இப்போ தியான யோகத்துல நம்ம இப்போ மெடிடேட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் தியானத்துக்கு வராங்க, தியானம் செய்கிறாங்க. உட்கார்ந்த உடனே கண்ணை மூட முடியல, மனசு கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு பல பேர் பல பிரச்சனையோட இருக்காங்க. பட் ஆனால் நம்ம இங்கே என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ், திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். எது எப்படி ஆனாலும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு விக்ட்ரி அப்படின்றது கிடைக்கும். இங்க அரிஷட் வர்க்கங்கள் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள், இது எல்லாமே நம்மள ஒரு நல்ல விஷயத்த பண்ண விடாது. இந்த அரிஷட் வர்க்கங்களை நம்ம தாண்டி அதை ஜெயிக்கிறது தான் இந்த ஒரு தியானம் அப்படின்னு சொல்றோம். அந்த சத்ரு அப்படின்னு சொல்றோம். நமக்குள்ள இருக்கிற அந்த சத்ருக்களை, அந்த எனிமீஸை நம்ம ஜெயிக்கணும்னா தியானம் மட்டும்தான் ஒரே ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருவருக்கும் கூட கடைசி லட்சியம் என்னன்னா, ஆன்ம அனுபவத்தை பெற்று ஜென்ம ராகித்யம் அப்படின்னா பிறப்பு இறப்புகளை இந்த சக்கரத்தை கடந்து போறதுதான் ஒவ்வொருத்தரோட
கடைசி கட்ட லட்சியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இதுதான்.